Hello everyone, welcome to my channel DK Passion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் காசிமேட்டில் போயிட்டு மீன் வாங்கிட்டு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். ஸோ அங்கே எப்படிலாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சென்னையில் நிறைய ஃபிஷ் மார்க்கெட் இருந்தாலும் இந்த காசிமேட்டில் போய் மீன் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வடச்சென்னையை நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. ஒரு டைமாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் வந்திருக்க இடம் தான் காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட். இந்த காசிமேடு மார்க்கெட்டில் தான் நான் இத்தனை மீன் வெரைட்டியே பார்த்தேங்க. லைக் சொல்லணுன்னா வஞ்சிரம், வவ்வால், பாம்ப்லெட், வடுவா, கிராபு, பாறையில் வெரைட்டிஸ், சுறா, சங்கரா, ப்ரான் அப்படின்னு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே கருவாடு பொறுத்த வரைக்கும் அத்தனை வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சுங்க. காலையில் ஏர்லி மார்னிங்கே நம்ம அங்கே அந்த மார்க்கெட் போயிடணும். பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சேலஞ்சிங் பார்ட்டே இங்கே விலை சொல்லி கேட்டு வாங்குறது தாங்க. நம்மளுக்கு முன்னாடியே மீனோட விலையெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ரேட் பேரம் பேசி வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொன்று இங்கே எந்த மீனுமே வெயிட் போட்டு தரமாட்டாங்க. ஸோ அப்படியே முழு மீனாக நம்ம எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா கூர் கட்டி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட அது எவ்வளவோ பேசி நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த காசிமேடு மார்க்கெட்டை நான் ரீச் பண்ணுறதுக்கு பைக்கில் தாங்க போனேன். ஏன்னாக்கா கார் அந்தளவுக்கு அங்கே அப்ரோச்சபிளாக இல்லை. நான் எங்கேயுமே 4 வீலர் பார்க்கிங்கும் பார்க்கலங்க. நாங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கோம், எங்களால் காசிமேடை ரீச் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு மெட்ரோ எடுத்து ஹைகோர்ட் வரைக்கும் மெட்ரோவை யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோ வச்சுட்டு கூட போகலாம். போனதுமே நமக்கு இந்த மீன் வாங்கிடலாம் அந்த மீன் வாங்கிடலான்னு நமக்கு தோணும். பட் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு மீனோட விலையெல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஏலம் கூட விடுவாங்க. அதையும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் என்ன வாங்கணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு வாங்குங்க. இங்கே உள்ள இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னாக்கா, நம்ம என்ன மீன் வாங்கினாலும் சரி அதை பக்கத்துலேயே இங்கே ஒரு தனி லேன் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே கொடுத்தோன்னாக்கா அவங்க நீட்டாக நமக்கு க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. இந்த மார்க்கெட்டில் இன்னொன்று விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக எல்லாருமே லேடிஸ் தாங்க இருந்தாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் கடகடன்னு அவங்க இந்த பேசனில் அவங்கவுங்க எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு போட்டு வந்ததையும் அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கிட்டு கடை போட்டு உட்காந்து மீன் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ லேடிஸ் மார்னிங்கே எவ்வளோ சூப்பராக சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சுங்க. மீன்லாம் நான் வாங்கிட்டேன். என்ன மீன் வாங்கினேங்கிறத வீட்டில் காட்டுறேன். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக ஹார்பர் தான். இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய மூவியில் நம்ம பார்த்த லொக்கேஷன் மாதிரியே எனக்கு இருந்துச்சு. ஸோ வடச்சென்னையை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால இவ்வளோ நான் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருந்தேன்னு எனக்கு தெரியல. அப்படியே நடுவில் ஒரு இடத்துல அப்படியே நிறுத்தி டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளாட்ஸ்லேருந்து மார்க்கெட் போயிட்டு வரதுக்கு எனக்கு 2 to 2.5 hours ஆச்சுங்க. சம்மரும் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல வெயிலாக இருந்துச்சு. அதே போல் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேங்க. ஒவ்வொரு சிக்னல்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரோடு ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒரு போர்டு நம்ம டிராஃபிக் போலீஸ், சென்னை டிராஃபிக் போலீஸ் வச்சுருக்காங்க. இது என்னன்னு எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது தான் தெரிய வந்தது. என்னன்னாக்கா நம்ம ரூல்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை ஃபோட்டோ எடுத்து அதை ட்விட்டரில் போடுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அதை ஷேர் பண்ணலாம் தான் ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பிவேராக இருங்க, இல்லாட்டி நீங்கள் தான் ரோடு ராஜாவாக மாறிடுவீங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காசிமேட்லேருந்து நான் வாங்கிட்டு வந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த வஞ்சரம் மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கரெக்டாக வந்து 1 கிலோ பக்கம் இருந்துச்சுங்க. நான் வாங்கிட்டு வந்த அந்த 1 கிலோ வஞ்சர மீனோட விலை வந்து 700 ரூபாய்ங்க. அது மட்டும் இல்லாமல் கூரில் வந்துட்டு நான் வந்து 150 ரூபாய்க்கு வந்து கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்தேன் குழம்பு வைக்கிறதுக்காக. எத்தனை பேருக்கு கிழங்கா மீன் பிடிக்கும்னு தெரில, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கிழங்கா மீன் குழம்பு தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போயிட்டு வந்தது ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக வந்து தோசை சட்னி தான், அதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீக்கில் எங்கெங்கே எக்ஸ்போ நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கலாக்ருதி. இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரில் தான் நடக்குது. மார்ச் 10 வரைக்கும் இது வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்போ வந்து இந்தியன் ஹட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நம்ம கோஆப்டெக்ஸ் எக்ஸிபிஷன் கிரவுண்டில் தான் நடக்குது. இதுவும் வந்து மார்ச் 3 வரைக்கும் தான் நடக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன 2 எக்ஸ்போலையுமே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஜுவல்லரி, கிளாத், ஃபேஷன் அக்சசரிஸ், ஹோம் டெக்கோர்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக டெக்கத்லான் நொலம்பூரில் வந்து 5 கிலோமீட்டர் வந்து வாக்கத்தான் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து 199 கொடுத்து நீங்கள் வந்து முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரைக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் முன்னாடி வீடியோவில் நிறைய டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து அரைச்சி விட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு, கொத்தமல்லி, அப்புறம் கலருக்காக கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கின வாட்டிக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து 3 பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி பழமும் நல்லா வதங்கி வரணும், வெயிட் பண்ணலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம்னாலும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ முன்னாடியே நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து கோர்ஸாக வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் ஃபிஷ் கிரேவி வச்சு பாருங்கள். இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிடாதவங்க கூட எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா நான் கோர்ஸாக தான் இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, ஸோ அதையும் வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே தண்ணி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வரணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த குழம்புக்கு வந்து தேங்காயே தேவை கிடையாது. ஸோ கோகோனட் இல்லாமல் நம்ம செய்யணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வாங்கிட்டு வந்து இந்த கிழங்கா மீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வஞ்சரம் வாங்கிட்டு வந்தாலோ, ஸோ அதோட தலையும் வாலையும் வந்து இந்த குழம்புலேயே நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அதையும் வந்து இதோடு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வந்து மண் சட்டியில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டிக்கு கொஞ்சமாக வந்து கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா வந்து பொரியட்டும். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பூண்டையும் வந்து நல்லா வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து வதங்கி வரணும். வதங்கி வந்த வாட்டிக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இது நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி அரைச்சதுனால நம்ம வந்து திருப்பி வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு, நான் வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இப்போயே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் வந்து மீனை வந்து ஆட் பண்ண போகிறேன். எப்பயும் மீன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சு தான் ஆட் பண்ணணும். மீன் வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அது உடையாமல் நல்லா வரும். பார்த்திங்கன்னா கமகமன் சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் டேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ ஒரு 5லேருந்து 6 வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு கொஞ்சமாக மிளகாய், நான் வந்து குண்டு மிளகாய் வந்து ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கை வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு குழம்புல கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்குது. அதே போல் வந்து மீன் எதுவுமே உடஞ்சும் வரல, வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வஞ்சரம் வந்து ஆல்ரெடி நம்ம பரட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை தான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுனால ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீனும் வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னமும் டீப் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் தான் நான் பண்ண மீன் குழம்புலையும் வந்து நான் வந்து எண்ணெயாகட்டும் தேங்காவாகட்டும் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ ஹெல்த்தியாக நான் டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், இந்த பக்கம் மண் சட்டியில் செஞ்ச கிழங்கா மீன் குழம்பு தான். பாருங்கள், குழம்பு திறக்கும் போதே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு நல்லா வாசனையாக இருந்துச்சுங்க. மீனும் வந்து எதுவுமே உடையலை. இந்த மீன் குழம்புக்கு அட்டகாசமாக தொட்டுக்கிறதுக்கு வஞ்சரம் ஃப்ரை தான். என்னோடய வீக்கெண்ட் லன்ச் மெனு இது தாங்க. சூப்பராக வந்து இப்படி தான் நாங்கள் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். உங்களோட வீக்கெண்ட் மெனுவை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம்.